ஹாய்! இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னா, அரேஸ். மல்டிபிள் வேல்யூஸ ஒரே வேரியபிள்ல ஸ்டோர் பண்றதுக்காக தான் அரேஸ் கொண்டு வந்தாங்க. அரேஸ எப்படி கோட் பிளாக்ஸ்ல இம்ப்ளிமெண்ட் பண்றதுன்னு பார்ப்போம். நம்ம நார்மலா ஒரு வேல்யூவ ஒரு வேரியபிள்ல தான் ஸ்டோர் பண்ணுவோம். அதுவே நம்ம மல்டிபிள் வேல்யூஸ டிக்ளேர் பண்றோம்னா, மல்டிபிள் வேரியபிள்ஸ இம்ப்ளிமெண்ட் பண்ணணும். ஆனா, நம்ம அரேஸ யூஸ் பண்றோம்னா, ஒரே லைன்ல நம்ம மல்டிபிள் வேல்யூஸ ஸ்டோர் பண்ணி, ஒரே வேரியபிள்ல மல்டிபிள் வேல்யூஸ ஸ்டோர் பண்ணலாம். ஸோ, அத அத நம்ம எப்படி ஸ்டோர் பண்றதுன்னு இப்ப பார்ப்போம். எப்போதும் போல இன்ட்ன்ற டேட்டா டைப்ப டிக்ளேர் பண்ணிட்டு, பிரைம் நம்பர்ஸ்ன்னு ஒரு வேரியபிள் நேம கிரியேட் பண்ணிக்கிறேன். நம்ம யூசுவலா ஒரு வேரியபிள் நேம டிக்ளேர் பண்றோம்னா, ஓப்பன் பிராக்கெட், குளோஸ் பிராக்கெட் குடுக்க மாட்டோம். பட் நம்ம அரேஸ யூஸ் பண்ணும்போது ஓப்பன் பிராக்கெட், குளோஸ் பிராக்கெட் குடுக்கணும். அப்போதான் அது அரேஸ்ன்றது இண்டிகேட் ஆகும். அதுக்கப்புறம் ஈக்குவல் டூ குடுத்துட்டு, ஓப்பன் பிராக்கெட் குடுத்துட்டு, நான் ஃபர்ஸ்ட்டு 5 பிரைம் நம்பர்ஸ ஸ்டோர் பண்ணணும்னு நெனைக்கிறேன். ஸோ, ஒரே வேரியபிள் நேம்ல ஃபர்ஸ்ட்டு 5 பிரைம் நம்பர்ஸ ஸ்டோர் பண்ணிட்டு, குளோஸ் பிராக்கெட் குடுத்து, செமிகோலன் குடுத்து முடிச்சுக்கிறேன். அதுக்கப்புறம் நம்ம அதுல இருந்து ஒரே ஒரு வேல்யூவ அவுட்புட் டெர்மினல்ல பிரிண்ட் பண்ணணும்னு நெனைக்கிறேன். அதுக்காக எப்போதும் போல printf ஃபங்ஷன்ல ஃபார்மேட் ஸ்பெசிஃபையர டிக்ளேர் பண்ணிட்டு, வேரியபிள் நேம டிக்ளேர் பண்ணிட்டு, இண்டெக்ஸ் வேல்யூவ குடுக்கணும். இண்டெக்ஸ் வேல்யூனா, ஒவ்வொரு வேல்யூக்கும் ஒரு இண்டெக்ஸ் வேல்யூ இருக்கும். ஸோ, எப்போதும் ஃபர்ஸ்ட் வேல்யூக்கு தான் ஃபர்ஸ்ட் இண்டெக்ஸ் பொருந்தும். ஸோ, ஃபர்ஸ்ட் இண்டெக்ஸ நம்ம ஃபர்ஸ்ட் இண்டெக்ஸ்ன்னு சொல்ல மாட்டோம். எப்போதுமே 0th இண்டெக்ஸ்ல தான் ஸ்டார்ட் ஆகும். ஸோ, 0th இண்டெக்ஸ் தான் 2, ஃபர்ஸ்ட் இண்டெக்ஸ் 3, செகண்ட் இண்டெக்ஸ் 5, ஃபோர்த் இண்டெக்ஸ் தேர்ட் இண்டெக்ஸ் 7, ஃபோர்த் இண்டெக்ஸ் 11. நான் ஃபோர்த் இண்டெக்ஸை பிரிண்ட் பண்ணணும்னு நினைக்கிறேன். விச் மீன்ஸ் 11 அவுட்புட் டெர்மினல்ல பிரிண்ட் பண்ணணும்னு நினைக்கிறேன். ஸோ, இப்போ நான் ரன் பண்றேன். ஸோ, 11 பிரிண்ட் ஆயிடுச்சு. ஸோ, அரேஸ் இப்படி தான் ஒர்க் ஆகுது.